பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஏழை ஆசிரியருடைய குழந்தை வியாதிப்பட்டு அந்த வியாதியின் கொடுமையால் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டே முனகி கொண்டே படுத்திருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த தாய் அவன் அருகிலே வந்து தொட்டு பார்க்கும் பொழுது அந்த இரவு முழுவதும் தன்னுடைய தாய் தன் பக்கத்திலே இருப்பதை உணர்கிறான். கண்களில் கண்ணீரோடு மகனை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிறுவன், என்னால் மூச்சு விட முடியலை, ஒருவேளை நான் இறந்து விடுவேனோ என்று கேட்கும் பொழுது அந்த தாய் பதறி போய், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ வளர்ந்து பெரியவனாகி பல சாதனைகள் செய்து நீண்ட ஆயுளோடு இருப்பேன்னு சொல்லி அந்த மகனை அணைத்தவாறு ஆறுதல் படுத்துகிறார். அன்னையினுடைய அந்த ஆறுதலான வார்த்தைகளை கேட்டபோது அந்த சிறுவனின் பயம் சூரியனை கண்ட பனி போல மறைந்தது. அன்னையினுடைய அரவணைப்பில் அவன் அயர்ந்து தூங்குகிறான். உங்களை தேற்றும் இன்றைய மன்னா ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தனிமையிலே போராடி கொண்டோ அல்லது விரக்தியின் மனநிலைமையிலோ அல்லது உறவுகளை இழந்த வருத்தத்திலோ அல்லது வியாதியின் படுக்கையிலே என்னை ஆறுதல் படுத்தவும் என்னை தேற்றவும் யாரும் இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நாம் வாசித்த இந்த வசனத்தின்படியே நம்மை தேற்றவும் நம்மை ஆறுதல் படுத்தவும் தாயைப் போல தேற்ற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமென்.